சோசியல் மீடியாக்கள் நல்ல வழி காமிக்கிறோம் நம்ம தானேங்க. இப்போ யூடியூப் இருக்குன்னா யூடியூப்பில் எதை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து நல்லதாக நினச்சா செய்ய முடியும். நான் இல்லை, உலகத்தில் எல்லாருமே யூடியூபர்ஸ் தானே. அது எதை பதிவேற்றம் பண்ணால் மக்களுக்கு நல்லது, பார்ப்பவர்களுக்கு நல்லது என்பது எல்லாத்தையும் போடக்கூடாதுல்ல. எதை வேண்டுமானாலும் யூடியூப் பார்க்கணும். நம்ம எவ்வளோ பெரிய உதவி செய்து பாருங்கள். ஒரு ஃபோன் புதுசாக வாங்கியிருக்கேன், அந்த ஃபோனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அங்கே பார்த்தா அங்கே யூடியூப் அங்கே வீடியோ இருக்கும். ஃபோன் லாக் ஆகிடுச்சு, எப்படி அன்லாக் பண்ணுறது, எந்த மாதிரி செயலிகளை எல்லாம் பயன்படுத்துவது எப்படி, இந்த அப்ளிகேஷனை பண்ணுவது எப்படி, அப்பா அதையெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அத்தனை வீடியோ அங்கே இருக்குது. அதுவும் ஆங்கிலத்தில் தாராளமாக இருக்குது. தமிழில் தேடும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஒரு புது வாட்ச் வாங்கியிருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச்சு, அந்த வாட்சை ஆக்டிவேட் பண்ண தெரியல, இந்த வாட்சையும் இந்த ஃபோனை இணைப்பது எப்படின்னு நான் எங்கே போகிறது? யூடியூப் தேடினா எல்லாம் இருக்குது. இவ்வளோ இது எப்படி செய்யலாம், அது எப்படி தயாரிக்கலாம், ஒரு சின்ன சேலட் எப்படி தயாரிக்கலாம், இஞ்சி ஜூஸ் எப்படி தயாரிக்கலாம், இது எல்லாமே அங்கே இருக்குது. பிரியாணி எப்படி செய்கிறது, எந்த அளவு மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் இருக்குது. அதே போல் வேண்டாத வீடியோக்களையும் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நேற்று ஒருத்தர் மாட்டிருக்கான் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. சாராயம் காய்ப்பது எப்படின்னு கூட இருக்குது, கொலை செய்வது எப்படின்னு இருக்குமா தெரியல. கள்ள நோட்டு அடிப்பது எப்படின்னு இருக்குது. ஒருத்தன் கள்ள நோட்டு அடித்து மாட்டிருக்கான். கள்ள நோட்டு அடித்து மாட்டினவன் எப்படி தெரிந்து கொண்டாங்கன்னா யூடியூப்பில் வீடியோ இருக்குங்கிறான். அப்போ கள்ள நோட்டு அடிப்பது எப்படி என்று யூடியூப்பை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அது யூடியூப்பின் தவறு கிடையாது, மனிதன் தவறு, நம்முடைய தவறு தான்.